पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। याद प्यार का सागर है, मेरा बाबा आनंद का सागर है, मेरा बाबा दया का ஓம் சாந்தி. மேரா பாபா, அது என்னுடைய பாபா அப்படிங்கிற பட்டியினுடைய 5வது நாள் 13/11/2025. இன்றைக்கி முரளியனுடைய டேட் 3/4/1991. அனைத்து எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு உடையவர்களாக ஆகுங்கள், வைராக்கி ஆகுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கி ஆகுங்கள். அனைத்து எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கி ஆகுங்கள். நம்மளுடைய ஞானத்தினுடைய சாரமே என்ன? எல்லைக்குட்பட்டதாகட்டும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகட்டும் எல்லாத்தையும் கடந்து போகிறது. எங்கே போகிறது? பரந்தாமத்துக்கு போங்க, சுட்சுமோதனத்துக்கு போங்க, தன்னுடைய இனிமையான மதுபனுக்கு வந்துடுங்க. மதுபன் போகிறதுனா எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்கு, ஓடி ஓடி போகிறாங்க மதுபனுக்கு. மதுபன் அப்படிங்க. மதுபன் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ராத்திரி தெரியாது, பகல் தெரியாது, நமக்கு டேட்டு தெரியாது, நாள் தெரியாது, வருஷம் மட்டும் தெரியும். ஆனால் டேட்டு தெரியாது, கிழமை தெரியாது. போகு வைக்கும்போது தான் தெரியும் அன்றைக்கி வேலைக்கிழமை அப்படின்னு. இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ்போர்ட்டை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது நாளைக்கு நீங்கள் போக வேண்டிய நாள் அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க மறந்துடுறாங்க. பாபா நினைவில், மதுபனில், அந்த வைப்ரேஷனில் எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. நம்ம தான் போய் ஞாபகப்படுத்தணும். பிரதர் நாளைக்கு நீங்கள் கிளம்பணும், இல்லை சிஸ்டர் நீங்கள் நாளைக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுபன் பூமி நம்மளை மயக்கிறது. இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு போதை ஏறிடுச்சு, குஷியினுடைய அளவு அதிகமாகிடுச்சு. பிராமண வாழ்க்கையினுடைய முக்கியமானது என்னது? குஷி தான். அதை கஜானான்னு சொல்லலாம், சக்தியும் சொல்லலாம், அதை டானிக்னு சொல்லலாம். நம்மளுடைய சங்கல்பம் என்ன? நம்முடைய லட்சியம் என்ன? என்னவாக ஆகணும்? நம்ம பாப் சமான் ஆகணும். பாபா எப்படி இருக்கிறாரு? நிராகாரமாக இருக்கிறாரு, ஃபரிஸ்தா சுரூபத்திலையும் இருக்கிறாரு. 2 பேருமே ஃபாலோ பண்ணணும். சதா இந்திய லட்சியம் இருக்கணும். நம்ம பாப் சமான் ஆகணும். இன்னைக்கு பாபா வானிலை சொல்கிறாரு, பாபா பாபா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. இந்த பாபா அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ இனிமையானது, எவ்வளோ அன்பானது. யாராவது வயசானவங்களை கூட நம்ம பாபா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வயசானவங்களை கூட நம்ம பாபா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ கூட ஒரு இனிமைத்தன்மை இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது.
நம்மளுடைய அன்பான பாபா, சிவ் பாபா, பிரம்மா பாபா நமக்காக என்ன? எல்லா கஜானாக்களின் சுரங்கமாக இருக்கிறாங்க. பாபா இன்னைக்குள்ள வானிலை சொல்றாரு, பரமாத்மாவை கூட சந்திக்கக்கூடிய ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம பாப்தாதா மிலன், பாபா மீட்ரு, பாபா சந்திப்பு, பகவானை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு திருவிழா அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல். அங்கே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி திருவிழாவை எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தில் எங்கேயாவது பரமாத்மா வராரு, அந்த இடத்துல நம்மளும் போகிறோம், போய் அவரை சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு திருவிழா எங்கே நடந்திருக்கா? நடக்குமா? சாகாரமாக பாபா வந்து இப்போ மீட் பண்ணுறாரு. 1991 முரளி தானே, அதில் மீட் பண்ணுறாரு. அப்புறம் அவ்வியக்தமாகவும் நீங்கள் வந்து சூட்சுமோதனத்தில் போய் மீட் பண்ணலாம். அப்புறம் பரந்தாமத்துலேயும் பாபாவை, சிவபாபா மீட் பண்ணலாம். மதுபனில் வந்து நம்ம உடல் ரீதியாக போய் ட்ராவல் பண்ணி போய் மீட் பண்ணுறோம். எல்லாருக்குமே என்ன இருக்குது? நம்ம மதுபன் போகணும், மதுபன் போய் அங்கே வரக்கூடிய பகவானை சந்திக்கணும், பாபா வீட்டுக்கு போகணும். நிறைய ஃபாரினர்ஸ் அப்படி இருக்காங்க. அவங்க ஞானத்தில் 42 வருஷமாக இருக்காங்கன்னா, மதுபனுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னா 42 தடவை வந்திருக்காங்க. வந்த ஒவ்வொரு தடவையும் 3 மாதம் 4 மாதம் 1 மாதம் அப்படின்னு தங்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ பாபா வந்து பாருங்கள், பாபாவனுடைய சந்திப்பு இன்னும் வந்து அவங்களுக்கு சுவை மிக்கதாக இருக்குது. இன்னும் சந்திக்கணும். எதனால? மதுபன் போகணும். ஒவ்வொரு தடையும் மனசில் எண்ணங்கள் அப்படி நிறைஞ்சிருக்குது. அவங்க ஃபாரின் போனோடனே மதுபன் போகணும். அதுக்காக பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. போன டைம்லேருந்தே எப்போ போய் சேர்றாங்களோ அப்போலேருந்தே பைசாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வேலை சம்பளம் கிடைக்கும்போது அதுக்காக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபா வீட்டுக்கு போகணும், மதுபன் போகணும், பாரதம் போகணும். பாபா வந்து எவ்வளோ இனிமையானவர். குழந்தைகளாகிய நம்மளை கூட இனிமையானவர்களாக மாற்றிட்டாரு. எவ்வளோ அன்பானவங்களாக நம்மளை மாற்றிட்டாரு பாபா. நம்முடைய லட்சியம் வந்து பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியம். ஸ்ரீ பாபா வந்து விஸ்வ கல்யாணகாரி, பதீத பாவனர், எல்லா குணங்களின் கடலாக இருக்கிறார். அன்பு கடலாக இருக்கிறார், ஆனந்த கடலாக இருக்கிறாரு, சாந்தியின் கடலாக இருக்கிறாரு, சக்திகளின் கடலாக இருக்கிறாரு. அந்த பணம் இருக்குது அப்படின்னா பேங்கில் லாக்கரில் வைக்கிறாங்க பாதுகாப்பா. அதே போல் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நம்மளுடைய கஜானா. நம்மளுடைய கஜானா என்னெல்லாம் இருக்கும்? ஞானம், குணம், சக்தி. அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க அது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. அந்த செல்வம் வந்து குறையுது, ஆனால் இந்த செல்வம் கொடுக்க அதிகமாகுது. பாபா வாணியில் என்ன சொல்கிறாரு? எவ்வளோக்களோ நீங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்குதா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஜானாவை, அப்போ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் மற்றவங்களுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள். கஜானாவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? செலவு பண்ணுங்கள். அதை வச்சுட்டு இருக்காதுங்க, லாக்கர்லையோ புத்தியிலையோ மனசுலையோ வச்சுட்டே இருக்காதுங்க. செலவு பண்ணுங்கள். செலவு பண்ண செலவு இல்லை, வரவு. பாபா வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணார், எல்லாத்தையும் பயன்படுத்தினார். அப்போ என்ன ஆயிட்டார்? வெற்றி நட்சத்திரம் ஆயிட்டார். நம்ம கூட அதே போல் வெற்றி நட்சத்திரமாக ஆகணும். இப்போ சினிமா நடிகைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்டார், சூப்பர் ஸ்டார், ஏதோ ஸ்டார் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த ஸ்டார்? நம்ம தான் உண்மையிலே ஸ்டார். அந்த ஹீரோவுக்கு ஸ்டார் சொல்கிறாங்க, ஆனால் பெரிய ஹீரோ யார்? நம்ம குழந்தைகளாகிய நம்மளுடைய பாட்டு தான் சூப்பர் ஸ்டார். மிகப்பெரிய பாட்டு வந்து ஹீரோ பாட்டு நம்மளுடைய பாட்டு தான். அதனால் உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம ஆத்மாக்கள் தான் இருக்கிறோம். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் நம்மளுடைய பாட்டு என்ன உயர்ந்த பாட்டு இருந்தது. இப்போ நம்மளுடைய பாட்டு வந்து பிராமணர்களுடைய பாட்டு, பிராமண ஸ்வரூபம். சத்தியுகத்தினுடைய தேவதைகளோட உயர்ந்த பாட்டு. எல்லாரும் கேட்பாங்க, தேவதைகளோட உயர்ந்தவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு இப்போ போதை இருக்குது, நான் தேவதைகளோட நம்ம உயர்ந்தவங்க. ஏன்னா நம்ம பிராமணர்கள், குடிமி இருக்குது நமக்கு. குடிமின்னு அர்த்தம் நம்ம உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறோம். நம்ம தான் ஃபவுண்டேஷனில் இருக்கிறோம், வேரில் இருக்கிறோம், மரத்தினுடைய வேரில். பில்டிங்கில் வந்து எவ்வளோக்கு அளவு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னா என்னாகும்? பில்டிங் நிறைய பில்டிங் வந்து கீழே விழுந்துருது, ஏன்னா ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்கிறதுனால. அதனால் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது,
எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. நம்ம வந்து கோபி வல்லவருடைய கோபிகைகள். கோபி வல்லவர் யாரு? சிவபாபா. நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே கோபிகைகள். அவருடைய புல்லாங்குழல் இசைக்கு, அவருடைய ஞான முரளிக்கு நம்ம நடனம் ஆடுறோம், ஞான நடனம் ஆடுறோம். ஒரு தடவை வந்து உத்தவ ரிஷியை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், நீங்கள் வந்து கோபிகைகளுக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க. ஏன்னா அவர் ஞானி, ரிஷி, மகரிஷி. அப்போ அவர் போய் ஞானம் சொல்ல போகிறாரு கோபிகைகளுக்கு. எல்லாருக்கும் கோபிகைகளுக்கு உட்காந்து ஞானம் வாங்க, உங்களுக்கு ஞானம் சொல்கிறேன், ஆத்மா பரமாத்மாவுடைய ஞானம் சொல்கிறேன், முழு சிருஷ்டியினுடைய ஞானத்தை சொல்கிறேன், கர்ம யோகத்தினுடைய ஞானம் சொல்கிறேன், வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், எங்களுக்கு ஞானம் எல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு கிருஷ்ணர் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அவருடைய புல்லாங்குழல் இசை மட்டுமே எங்களுக்கு போதுங்க, அவருடைய மோகிக்கக்கூடிய அவருடைய மூர்த்தி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம அன்பில் மூழ்கிடணும், பாபாவனுடைய அன்பு. நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், இவர் வந்து என்னுடைய ஆன்மீக சகோதரன், இவரும் பரந்தாமத்தின் நிவாசம் செய்யக்கூடியவர், பரந்தாம நிவாசி, சிவ பாபாவனுடைய குழந்தை. இது நம்மளுடைய ஈஸ்வரிய பரிவாரம், கடவுளின் குடும்பம். அதனால் இதில் வந்து இரட்டை நஷா இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கும், கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறோம். இன்னொன்று நம்ம தேவதா குலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறோம். நம்மளுடைய குலத்தின் மேலே கூட நமக்கு போதை இருக்குது, நஷா இருக்குது. நம்ம பிராமண குலத்தை சேர்ந்தவங்க, அதனால தான் பிகேன்னு எழுதுகிறோம். பிரம்மா குமார், பிராமணன், பிரம்மாவனுடைய வம்சத்தினவர்கள். முழு சிருஷ்டியை மாற்றம் செய்கிறதுக்கு நம்ம நிமித்தமாக இருக்கிறோம், பொறுப்பாளராக இருக்கிறோம். நம்ம ஒரு உதாரணமான ஒரு பிராமணன், உலகத்திற்கே உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிராமண ஆத்மா. நம்ம உலக நன்மைக்கு நம்ம பொறுப்பாளராக இருக்கிறோம். பொறுப்பு கொடுத்துருக்காரு பாப்பா, உலகத்துக்கு நீங்கள் நன்மை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பை, மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு பகவான் இறைவன். குழந்தைங்களே, நீங்கள் வந்து முழு உலகத்தையே மாற்றணும், மாற்றம் கொண்டு வரணும். உலகத்தையே புரட்டி போட்டு புது உலகம் சத்தியத்தை கொண்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்காக பாபா சொல்கிறார், சுய மாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம். உலகத்தை எப்படி மாற்றுறது? ஃபஸ்ட்டு சுய மாற்றத்தின் மூலமாக சுய மாற்றம் செய்யணும், தானே மாற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போ உலகம் தானாகவே மாறிடும். அதனால எல்லாருடைய குணங்களை பார்க்கணும், யாருடைய கெட்ட குணங்களையோ அவகுணங்களையோ பார்க்கக்கூடாது. ஒரு குணம் நீங்கள் தாரணை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கூட எல்லா குணமும் வந்துடும் வரிசையாக. எப்படி வந்து ராவணனுக்காக பாபா சொல்கிறார் இல்லையா, விகாரத்திற்காக ஒரு விகாரம் வந்ததுன்னா கூட அது எல்லாத்தையுமே கூட்டு வந்துடும், காக்கா கூட்டம் மாதிரி. அதே போல் குணங்கள் கூட நம்ம ஒரு குணங்களை தாரணை பண்ணிட்டோம் நமக்குள்ள அப்படின்னா எல்லா குணங்களும் அடுத்தடுத்து அங்கே வரும் பின்னாடியே. நம்ம பாஸ் யாரு? நம்ம பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சக்திசாலியான பாஸ் சிவபாபா. நம்ம ஒரு குணத்தை தாரணை பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, பாபா நிறைய குணங்களை நம்ம பக்கமாக திருப்பி விடுவார். பாபா வந்து எவ்வளோ பவர்ஃபுல்! இந்த அவகுணங்கள் மேலே அவர் நம்மளை வெற்றி அடைய செய்கிறாரு. மாயா ஜீத்தாக மாற்றுறார். மாயை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்களாக மாற்றுறார். நம்மளுடைய லட்சியம் மாயை வென்றவர் உலகத்தை வென்றவர்களாக ஆகணும், இயற்கையை வென்றவராகவும் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதனால் நம்ம மேலே இருக்கணும், உயர்ந்த ஸ்திதி, சூட்சுமோதனத்தில், பரந்தாமத்தில் இருந்து பார்க்கும்போது. இப்போ நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம், இந்த உலகத்திலே நம்ம மேலே போயிட்டோம், ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்னா கீழே உள்ள பொருள் சின்னதாக தெரியுது, இன்னும் போக போக அந்த பொருள் தெரியறதே இல்லை. அப்போ நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த உலகத்தினுடைய விஷயங்கள். அதனால் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆத்மாவை பார்க்கணும். பேச நம்ம கண்ணு தெரிஞ்சால் கூட ரெண்டு கண்களுக்கும் நடுவில் இருக்குது, யார் இருக்கா? ஆத்மா இருக்கா? ஆத்மா இருக்குது, அதுக்குள்ள ஞானம் இருக்குது, குணங்கள் இருக்குது, அதுக்குள்ள மொத்தம் கடலுமே அங்கே அடங்கி இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஒரு கடலே இருக்குது. ஆனந்த சுரூபம், சுகஸ்வரூபம், சாந்த சுரூபம், தூய்மையின் சுரூபம், சுகஸ்வரூபம் ஆத்மா. அப்போ ஏதாவது ஒரு குணத்தை எடுத்துக்கோங்க. நான் ஞான சுரூப ஆத்மா ஆவேன்.
அப்போ ஞானக்கடல் ஸ்ரீபாபா நினைவு வருவார். அப்புறம் அந்த 7 கடல்கள் வச்சு நம்ம இன்னைக்கு வாணியை நம்ம பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு கடல் மேரா பாபா, என்னுடைய பாபா சந்திப்பின் கடலாக இருக்கிறார். இந்த சந்திப்பு ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு இந்த சங்கமத்தில் தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. இது சந்திப்பின் திருவிழாவினுடைய சீசன் நடந்துட்டு இருக்குது. அங்கே கும்பமேளாவினுடைய சீசன் நடக்குது. அது 14 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. ஆனால் இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருக்கு இந்த திருவிழா. அப்போ எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ உயர்ந்த சந்திப்பு. பரமாத்மாவை சந்திக்கிறோம், சுயம் பகவானையே சந்திக்கிறோம். ஆத்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம அங்கே போய் சேர்ந்துடுறோம். கரும்பாறைகளையும் தாண்டி காற்று ரூபத்தில் நம்ம போய் சேர்ந்துடுறோம். காற்று மாதிரி கடும்பாறை, பல வகை கடும் பாறைகளையும் தாண்டி, கடுமையான பாறைகளை தாண்டி காற்றாக மாறி நான் உங்களை சந்திக்க வந்துட்டேன் பாபா. 2வது வரதானத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. வரதானங்களின் கடலாக இருக்கிறார். என்னுடைய பாபா வரதானங்களின் கடலாக இருக்கிறார். நமக்கு பாபா என்ன வரதானம் கொடுத்தாரு? நம்ம பிறந்த உடனே எடுத்த உடனே பிராமணர்களாக எடுத்த உடனே தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள், பவித்திர பவ யோகி பவ அப்படின்னு வரதானம் கொடுத்தார். அதனால் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? இவங்களும் ஒரு தூய்மையான ஆத்மா. இவர் பரந்தாம நிவாசியாக இருக்கிறார். தூய்மையின் கடல் ஸ்ரீ பாபாவுடைய குழந்தை. இது நம்மளுடைய ஈஸ்வரிய குடும்பம், கடவுளுடைய குடும்பம். அதன் மூலமாக முழு சிருஷ்டியுமே நம்ம தூய்மையாக்குறோம். அதாவது சத்தியமாக மாற்றுறோம். தங்கமயமான உலகமாக நம்ம அதை மாற்றுறோம். ஆனால் நம்ம யார் இப்போ நம்ம டைமண்டாக இருக்கிறோம். சத்தியம் தங்கம்தான். ஆனால் இப்போ நம்மளுடைய ஸ்டேஜ் தங்கத்தை விட உயர்ந்த வைரத்தினுடைய ஸ்டேஜாக இருக்குது. டைமண்டுக்கு ஹிந்தியில் ஹீரோ. அப்போ எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள். ஹீரானா வைரம், ஹீரோனா கதாநாயகன் நம்ம தான். நம்ம ஆத்மா வைரம், நம்ம ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணுறோம். பாபா எப்படி இருந்த நம்மளை எப்படி ஆக்கிட்டாரு? நம்ம சோழியாக இருந்தோம், சோழி போல. அந்த சோழியிலிருந்து நம்மளை வைரமாக மாற்றிட்டாரு. பிரம்மா பாபா குழந்தைங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? வாணியில் கூட சாங்கார முரளியில், குழந்தைங்களே தெரியுமா நான் என்ன ஆக போகிறேன்? நான் போய் ஸ்ரீகிருஷ்ணர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு அவர் தோள்களை உழுக்குவார் பாபா, தோள்பட்டையை அப்படி இந்த குஷியில். அதே போல் நம்ம கூட என்ன பண்ணணும்? ஆஹா நான், ஆஹா நான், ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம். அந்த மாதிரி நம்ம தோள்களை உலுக்கிட்டே இருங்க. மற்றவங்களை பார்க்கும்போது கூட இவங்களுடைய பாட்டு கூட எவ்வளோ உயர்ந்த பாட்டு, சிவசக்திகளாக நம்மளை மாற்றிட்டாரு அப்படின்ட்டு எல்லாரையும் பாருங்கள். அதே போல் சக்திகள் சிங்கத்தின் மீது பயணம் பண்ணுற மாதிரி, சவாரி பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ பாட்டு, நம்மளுடைய பாட்டு எவ்வளோ உயர்ந்தது. ஆனால் பிரதர்ஸுக்கு பாபா என்ன வாகனம் கொடுத்தாரு? சிஸ்டர்ஸுகளுக்கு சிங்கத்தை கொடுத்தாரு. பிரதர்ஸ் மகாவீர். எவ்வளோ உயர்ந்த பாட்டு, மகாவீர் பாட்டு கேட்கும் போதே எப்படி மெய்சில் இருக்குது. மகாவீர் ஆத்மா நான். முடியாதது எல்லாம் முடிக்க வைக்கக்கூடிய பாட்டு நம்மளுடைய பாட்டு. அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக தெரியறதில்லை. தாதி இந்த ஓம் சாந்தி பவன் கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தாதி என்ன சொன்னாங்க? வாங்க மகாவீர் பாண்டவ சேனைகளை வாங்க, இதெல்லாம் செட் பண்ணுங்க அப்படின்னு தாதி சொன்னாங்க. உடனே எல்லாம் காரியத்தில் களத்தில் இறங்கிட்டாங்க. உடனே வேலை முடிஞ்சிருச்சு. பெரிய காரியம், ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு அரை நாளில். பாபா அப்போ செய்தியில் சொல்லியிருந்தார், குழந்தைங்க நீங்கள் கீழேருந்து மேலே பொருட்களை மாற்றுறீங்க. அப்படிங்கிற போது பாபா உங்களை தாங்கிறதுக்காக மேலே இருந்து அங்கே இழுப்பார். உங்கள் மேலே விட மாட்டார் விலகு. இல்லைன்னா அந்த பொருள் உங்களுக்கு லேசாக இருக்கும். ஏன்னா பாபா அங்கே இழுக்கிறாரு. அவ்வளோ போதை ஏற்றினார் அந்த டைமில் பாபா. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஈஸியாகிடுது. ஒரு காரியம் கூட நமக்கு கஷ்டமே கிடையாது. முடியாது, கஷ்டம், அசம்பவம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலே கிடையாது. உலகத்தில் சொல்கிறாங்களே நம்ம ஒரு சுண்டு விரலே முடிச்சுடுவோம்.
அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அந்த மாதிரி தான். நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு வழக்கை நம்ம கழிக்கணும். அதுக்காக வருது. அம்மாவுக்கு வந்து ஒரு தடவை அந்த கடைசி டைமில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களோ, அப்போ யாரோ வந்து சொன்னாங்க, யாரோ கேட்குறாங்க, மாமா உங்களுக்கு வலி இல்லையா உடம்புல? அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த வலியை விட குஷி அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டேன். தர்மராஜனுடைய தண்டனை கிடையாது. தர்மராஜர்கிட்ட போய் நான் தண்டனை வாங்க வேண்டாம், இங்கே எல்லாத்தையும் கழிச்சாச்சு. அதனால் குஷி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இப்போ அம்மாவுடைய படம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலும் அந்த அளவு குஷி நிறைஞ்சு இருக்கும். எப்போவுமே வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே குப்தமான ஒரு குஷி இருக்கும், ரகசியமான ஒரு குஷி எப்போவுமே அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ரகசியமான குஷி அவங்களுடைய முகத்தில் ரகசியமாக தெரியும். அம்மா வந்து ஒரு தடவை வந்து உஷாபேன், அந்த பாம்பே உஷாபேன், அந்த ரமேஷ் பாயினுடைய யுகல் அந்த உஷாபேன்ட்டு சொன்னார், போ குழந்தை போய் அம்மாவை பாரு, இன்றைக்கி அம்மா வருவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவை பார்க்கல, மதுபன் வந்துட்டாங்க. அம்மா அந்த டைமில் வெளியே எங்கேயும் போயிருந்தாங்க. பாபா சொல்கிறார், குழந்தை இன்றைக்கி அம்மா வருவாங்க, அவங்கள நீ நல்லா பாரு அப்படின்னாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, என்ன பார்க்குறது, ஆட்கள் எப்படி இருப்பாங்க, எல்லோரும் ஒன்று போல தான் இருப்பாங்க, இதில் என்ன பார்க்குறதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியலை. அந்த டைமில் சொல்லலை, மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, இவங்க வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா அந்த பக்கமாக வந்தாங்க, வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த ஃபரிஸ்தா மாதிரி இல்லை, எந்த சத்தமும் இல்லாமல் லைட்டாக அப்படி நடந்து போயிட்டாங்க. பேசுகிறது கூட எவ்வளோ ரெஸ்பெக்ட். பிரதர்ஸ்னால் ஜின்னு பேசுவாங்க, சிஸ்டர்ஸ்னால் நீங்கள் வாங்க போங்க, அவ்வளோ இனிமையாக அவ்வளோ மரியாதையோடு பேசுவாங்க இந்த அம்மா. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அம்மா வந்து பேசுகிறாங்கன்னா ரமேஷ் ஜி, பிரிஜ்மோகன் ஜி, நிர்வேர் ஜி அப்படின்னு ஜி போட்டு தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும். ரமேஷ் பாய்க்கு வந்து ஒரு தடவை கோவமே வந்துருச்சு, எதுக்கு நீங்கள் ஜி போடுறீங்க, நான் உங்கள் பையன் தானே, நான் உங்கள் குழந்தை, உங்களோட வயசில் கம்மி, ஞானத்துலேயும் சின்னவன், நீங்கள் எனக்கு தாய் மாதிரி, ஏன் நீங்கள் ரமேஷ்னு கூப்பிட வேண்டியது தானே, எதுக்கு ஜிங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நம்ம அம்மா சொன்னாங்க, இல்லை நான் வந்து ஆத்மாவை பார்க்குறேன், ஆத்மாவுக்கான ஒரு ரெஸ்பெக்ட், சரீரத்துக்கான ரெஸ்பெக்ட் கிடையாது, ஆத்மாவுடைய ரெஸ்பெக்ட். பாபாவுக்கு கூட அம்மா மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது. அம்மா எப்போவாது ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க வெளியூர் போகிறதுக்காக அப்படின்னா, பாபா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் அங்கே போய் வழியேற்றி விட்டு அப்புறம் தான் வருவார், டாட்டா காட்டிட்டு அப்புறம் தான் வருவார். அந்த அளவு அம்மா மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பாபாவுக்கு. ஒரு தடவை அம்மா வந்து வெளியில் சேவைக்காக சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வர்றாங்க மதுபனுக்கு. அப்போ ரமேஷ் பாயிட்ட சொல்கிறாரு பாபா, பிரம்மா பாபா, இப்போ அம்மா யார், அம்மா வந்து லக்ஷ்மி, சுயம் சரஸ்வதி, சுயம் காளி, பார்வதி. அப்போ அவங்களுடைய பாதங்கள் அவங்க வரும்போது அவங்க மேலே, அது மழை சீசன் போல் தண்ணி படக்கூடாது, அதுக்காக ஏதாவது ஒரு ஷெட்டு மாதிரி போடுங்க அப்படின்னு ஜெகதீஷ் பாய்க்கு பாபா வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், நான் செஞ்சிடலாம் பாபா. ஜெகதீஷ் பாய் சொல்கிறாரு, எனக்கு எந்த கார்பெண்டரி வேலையும் தெரியாது, எதுவும் தெரியாது. அங்கே இருந்த பிரதர்ஸ்கிட்ட சொன்னேன், வாங்க இந்த வேலைலாம், இந்த சேவை பாபா சொல்லியிருக்காரு பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஜெகதீஷ் பாய் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆணி அடிக்க கூட வராது, ஆணி அடித்தேன்னா என் கையில் அடிச்சிருவேன் தெரியாமல், அந்த மாதிரியான ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜ். ஆனாலும் இந்த சங்கல்பம் பாபா சொன்னார், ஆஞ்சி பண்ணியாச்சு, ஆம் பாபா அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அப்போ செஞ்சு தானே ஆகணும். செய்கிறதுக்கான சக்தி அவர் கொடுத்துட்றாரு. அது காரியம் பாபா என்ன சொன்னாரோ அது நடந்துருச்சு கடைசியாக. ஏன்னா சங்கல்பம் எடுத்தாச்சு, ஒரு ஸ்டெப்பு வச்சாச்சு அப்படிங்கிற போது பாபா யார் மூலமாவது நம்மளை சேவிக்கிறாரு, இல்லை ஹெல்ப்புக்கு ஆள் வந்துடுறாங்க. அம்மா வந்து ஜெகதம்பா. அப்புறம் குழந்தைங்களுக்கு பாபா வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. எப்படி வந்து தங்கத்தில் வெள்ளியில் மூர்த்தி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து சாப்பிடாது. ஆனால் நீங்கள் குழந்தைங்க உயிருள்ள மூர்த்திகள், உயிருள்ள தேவதைகள் அப்படின்னு சொல்லி அந்த அளவு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு பாபா. அப்போ எதிர்காலத்தில் தாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, போய் முழு உலகத்திலே போய் மதுபன் மாதிரி மாடலை உருவாக்கிட்டாங்க. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் மதுபனுடைய மாடலை உருவாக்குனாங்க. தாதிகள்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மேப்பு கூட பார்த்ததில்ல, முழு உலக மேப்பை
ஆனால் முழு உலகத்தையும் பாபா எங்களை சுத்த வச்சுட்டாரு. அவருடைய ஒரு வார்த்தை நம்மளை அந்த மாதிரி மாற்றிடுச்சு. முழு உலகத்துக்கும் போனாங்க, போன இடம்லாம் அங்கே மதுபன் மாதிரியே ஒரு மாடலை உருவாக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் மினி மதுபன் மாதிரி, மினி மதுபனை விட பெருசாக கூட சில இடத்துல இருக்குது. அது பாபா வீடு. இப்போ பாபாவனுடைய அந்த நீங்கள் ஹீரோ பாட்டுதாரி அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை நம்மளையும் அதே போல் மாற்றிடுச்சு குழந்தைங்கள. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சந்திப்பின் கடல். பாபா சந்திப்பின் கடலாக இருக்கிறார். ரெண்டாவது பாபா வரதானங்களின் கடலாக இருக்கிறார். ஒரு நாள் பாபா சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார், 6:30 வந்தார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்கும் இருந்தார் பாபா. அதுவும் பிரதர்ஸை மட்டும் தான் மீட் பண்ணார், சிஸ்டர்ஸுக்கு மீட் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக டோலி கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் 5-5 நிமிஷம் கொடுத்து பாபா ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி மீட் பண்ணார். சிஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பாபா அப்புறம் சொன்னார், சிஸ்டர்ஸுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ டைம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்கள். அப்புறம் அடுத்தது 3வது தபஸ்யாவின் கடல் பாபா. மேரா பாபா, என்னுடைய பாபா தபஸ்யாவின் கடலாக இருக்கிறார். தபஸ்யா பண்ணோம் அப்படின்னா சமஸ்யா கட்டாயிரும். பாபா பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன் இது. தபஸ்யா செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எது? தபஸ்யா. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில், இல்லைடைய பாபா குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? யோகா பண்ணுங்கள், யோகா தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே சால்வ் ஆயிடுது. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்மக்கிட்டே சொல்யூஷன் இருக்குது. தபஸ்யா. நம்ம கூட எப்போ அதிகமாக யோகா பண்ணுறோம், எப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கோ விழுந்து விழுந்து யோகா பண்ணுவோம். பிரச்சனை போயிடுச்சுன்னா ஓம் சாந்தி, ஆளையே காணாது. கடைசியில் பாபா ரூமில் கடிகாரம் இருந்தது, டிக் 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 டிக்னு. அந்த கடிகாரத்தை கூட பாபா எடுத்துரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அந்த சத்தம் கூட அவருக்கு டிஸ்டர்பாக இருந்தது. எதுவுமே வேண்டாம், நிசப்தம், அமைதி, சாந்தம், அவ்வளோ சைலன்ஸ். பாபாவை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுச்சு அந்த டைமில்? அவர் கவலை இல்லாத சக்கரவர்த்தி, கவலை இல்லாத நாட்டினுடைய ராஜா, அவர் ஒரு எஜமானன், அவர் ராஜா அப்படிங்கிற அந்த போதை இருந்தது. அவர் அப்பாங்கிற அந்த உணர்வும் தெரிஞ்சுது. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அந்த அளவு குஷி, அந்த மாதிரி நஷா, அந்த மாதிரி போதை இருக்கணும். நான் என்ன ஆக போகிறேன், நம்ம எஜமானர்களாக போகிறோம், அந்த மாதிரி போதை, அந்த மாதிரி நஷா, அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் இருக்கும் பொழுது கவலை இல்லாத மகாராஜா ஆயிடுவோம். தாதி என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும்? டென்ஷன் இருக்கா? டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏ போட்டுருங்க. அட்டென்ஷன். மிலிட்ரிக்கு சொல்கிறாங்களா, அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கள. நம்ம யார்? அப்போ ஆன்மீக மிலிட்ரி. உலகத்தையே மாற்றுறதுக்கு நம்ம நிமித்தமாக இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு மகாமண்டலீஸ்வரர் இருந்தார் மவுண்ட் அப்பில் ஒரு ப்ரோக்ராமுக்காக. அப்போ தாதிக்கிட்ட கேட்டாங்க, தாதிஜி, நான் எங்கள்கிட்ட பெரிய பெரிய ஆசிரமம் இருக்குது, ஆனால் அதை பார்த்துக்கிறது ஆள் இல்லை. உங்கள்கிட்ட இஷ்டம் போல் ஆள் இருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார் ஒரு தடவை. அப்போ பாபா குழந்தைங்களுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது, எவ்வளோ மகிமை இருக்குது. அடுத்தது சகயோகத்தின் கடலாக இருக்கிறார். மேரா பாபா, என்னுடைய பாபா சகயோகத்தின் கடலாக இருக்கிறார், ஒத்துழைப்பின் கடலாக இருக்கிறார். உலகத்தை மாற்றம் செய்கிறதுல ஒத்துழைப்பு கொடுக்குறோம். மோகினி தீதி இப்போ அவங்க தானே இன்சார்ஜ் பிரம்மா குமாரிஸ். அவங்க ஒரு தடவை ஃபாரினில் யாரையோ பார்க்க போயிருந்தாங்க, இல்லை பாரதத்தில். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலை என்ன, உங்கள் டிஸ்டிங்ஷன் என்ன, அதாவது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் பகவானுடைய ஹெல்ப்பர்ஸ், பகவானுடைய காரியத்தில் அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவர் சொன்னாரா, அப்படியா, அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக பார்க்கணுங்க. முதல்ல அவர் டைமே கொடுக்கல பர்மிஷன் கேட்கும் போதெல்லாம். ஆனால் உடனே எப்படி கேட்டவுடனே, இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு பார்த்தே ஆகணும், முதல்ல நான் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு. உலகத்தில் மக்கள் விரும்புகிறாங்க, நமக்கு பகவான்கிட்டருந்து சக்தி கிடைக்கணும், பகவான்கிட்டருந்து உதவி கிடைக்கணும், பகவான் எங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பகவானுக்கே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள தான் பார்க்கணும் முதல்ல.
யார் அது, அவங்கள பார்க்கணும், அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் அவர். அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. அவரை மீட் பண்ணி அவருக்கும் சேவை பண்ணிட்டாங்க. இந்த சேவை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. ஜெகதீஷ் பாய் கூட ஒரு தடவை ஒரு குருஜியை பார்க்க போயிருந்தார், ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக. அப்போ வந்து நிறைய பேர் அங்கே ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவரும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து அப்படி ஸ்திரமாக உட்காந்து பாபா நினைவில் உட்கார ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், கிடைக்கிற டைமை வருமானத்தை சேர்ப்போம் அப்படின்னு வருமானத்தில் இறங்கிட்டார். அப்படியே சாந்தமாக பாபா நினைவில் மூழ்கி போயிட்டார். அப்போ எதிரில் வேற ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, நிறைய பேர். அப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாரு, இவருடைய ஸ்திரத்தன்மையை பார்த்து வியக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு நேரடியாகவே, நீங்கள் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு, நீங்கள் யோக சாதனையாளரா அப்படின்னு கேட்குறாரு. மற்றவங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க வெயிட்டிங்கில். ஆனால் வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் சாதனையாளன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாரையும் நோட் பண்ணேன், நிறைய பேரை பார்த்துருக்குறேன், அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்குறாங்க வரவங்க போகிறவங்கள. ஆனால் உங்களை பார்த்தேன், உங்கள் கண்ணு கூட அசையலை, ஸ்திரமாக இருந்தது. ஒரு யோகியால் தான் இந்த நிலையில் நிலைச்சிருக்க முடியும். கண்ணு கூட ஒரு தடவை கூட அந்த துடிக்கலை, கண்மணி, அந்த அளவு ஸ்திரமாக நிலையாக இருந்தீங்க. அதனால் நம்மளால் இன்னொருத்தருக்கு தூண்டுதல் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நிலையை நம்ம இருக்கணும். பரமாத்மாவுடைய காரியத்தில் நம்ம உதவியாளர் ஆகிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த பாக்கியம்? கிடைக்க ஒண்ணாத ஒரு பாக்கியம். பகவான் வந்து நம்மளை பொறுப்பாக ஒரு காரியம் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நமக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அங்கே வச்சிருப்பாரு. பகவானுடைய வீட்டில் சேவை பண்ணுறதுக்கான பொன்னான வாய்ப்பு, வைரம் போன்ற வாய்ப்பு வேற எங்கே கிடைக்கும்? சாஸ்திரத்தில் வந்து ஒரு சீன் வருது. கோபகோபிகைகள் பாஞ்சாலியெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ருக்மணி, பாமா, சத்யபாமா, அது கிருஷ்ணருடைய ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பரமாத்மா இப்போ கிருஷ்ணருடைய ராஜ்யத்தினுடைய அவருடைய வீட்டினுடைய போகங்களை அனுபவிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நினச்சிட்டு இருக்கீங்களா? பரமாத்மானுடைய வீட்டை கூட்டி பெருக்க கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தான் நாங்கள் ஏங்கி வந்திருக்கோமே தவிர இந்த ராஜ்ய போகத்துக்காக நாங்கள் வரல. ஆனால் பரமாத்மா என்ன பண்ணுறாரு தெரியுமா? எங்களை வந்து அதெல்லாம் செய்ய விடுறதில்ல. அவர் பூஜை பண்ண வைக்கிறாரு, அவரை வந்து அலங்காரம் பண்ண வைக்கிறாரு. அந்த ஒரு உயர்ந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ராஜ்ய பாக்கியத்தை நல்லா அனுபவம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காதுங்க. அதுக்காக நாங்கள் இறைவனை திருமணம் பண்ணிட்டோம் நினைக்காதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனு. அதே போல் நம்மளுடைய பாக்கியம் நம்ம பரமாத்மாவுடைய வீட்டில் சேவை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால 7 கடலை நம்ம பார்த்தாச்சு. முதல்ல வந்து சந்திப்பின் கடலாக இருக்கிறார் பாபா. 2வது வந்து வரதானங்களின் கடல் மேரா பாபா. 3வது தபஸ்யாவின் கடலாக இருக்கிறார் மேரா பாபா. 4வது வந்து பாபா வந்து உதவிகளின் கடலாக இருக்கிறார். பாபாவுடைய காரியத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவரும் உதவி ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறதுல கடலாக இருக்கிறாரு, ஒத்துழைப்பு கொடுக்கறதுல கடலாக இருக்கிறார். அடுத்தது புருஷார்த்தத்தின் கடல். என்ன புருஷார்த்தம் பண்ணணும்? தேவதை ஆகிறதுக்கான புருஷார்த்தம் பண்ணணும், ஃபரிஸ்தா ஆகிறதுக்கான புருஷார்த்தம் பண்ணணும், கர்மாதித் ஆகிறதுக்கான புருஷார்த்தம் பண்ணணும். அட்டென்ஷனுடைய கடலாக இருக்கிறார் மேரா பாபா. எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. அச்சா, ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति
भक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा, मेरा बाबा।